ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் வந்து ஜில்ச் வந்து ஒரு ஹேர் ஷாம்பூ, ஹேர் ஸ்ட்ரென்தனிங் ஷாம்பூ அப்படிங்கிற மாதிரி வந்து இதை வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிராண்டை வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், நாய்கா மாதிரி ரொம்ப பாப்புலரான பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ஷாம்பூவை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. எதுக்கு அப்படிங்கிற ரீசனை நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இந்த ஷாம்பூ என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான திங்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பூ வந்து அப்ரோப்ரியேட்டாக வந்து ஆல்கஹால் ஃப்ரீ அண்ட் பாரபின் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஹேரில் வந்து தண்ணியோடு கலந்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. நல்லா வந்து ஃபோம் வரும். ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து ரொம்ப அவங்க வந்து நேச்சுரல் நாங்கள் ப்ராடக்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே ப்ரமோட் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். திஸ் இஸ் அ மேட் இன் இண்டியா ப்ராடக்ட். ஓகே, so this is one different thing about this product, wherein they are just explicitly telling that these are the things which we have been using in our product. It can be பொட்டாசியமாக இருக்கட்டும், சோடியமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் மென்ஷனிங் அபவுட் இட். இந்த ஷாம்பூவோட ப்ரைஸ் வந்து 600 rupees ஃபார் அண்ட் திஸ் பாட்டில் இஸ் 200 ml. இதில் வந்து ஒரே சைஸ் தான் அவைலபிளாக இருக்குது இந்த பாட்டிலில். ஸோ அந்த 200 ml தான் வந்து லைக் இந்த சைஸ். ஓகே, நான் வந்து இந்த ஷாம்பூவை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப லிக்விடாக இருக்காது. இது வந்து ஆக்சுவலி இருங்க, நான் உங்களுக்கு மேபி புது பாட்டிலே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தட் வில் பி a little helpful for you guys to understand. ஏன்னா வந்து அந்த பழைய பாட்டிலில் வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்ததில் லைக் we have just poured some water, அது அடியில் ஒட்டிகிட்டு இருந்ததுனால have poured some water. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டெக்ஸ்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்காது. திஸ் இஸ் ஹவு இட் இஸ். காமிக்கட்டுமா? ஓகே, இது ஓப்பன் பண்ணும்போது தாங்க ஞாபகம் வருது, இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு கெமிக்கல் மாதிரி. ஓகே, பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்காது இந்த ஷாம்பூ. வேறு ஷாம்பூஸ் மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது இந்த ஷாம்பூ. ஓகே, பட் இட் இஸ் நான் இந்த ஷாம்பூவை ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக எஸ். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஷாம்பூவை ஒரு லாஸ்ட் 7 to 8 months யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆஃப்டர் ட்ரைங் திஸ் ப்ராடக்ட் ஹி ஹேஸ் நாட் கான் பேக் டு எனி அதர் ப்ராடக்ட். ரிலீஜியஸாக இதை தான் வாங்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சம்டைம் பேக் ஹி வாஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங், இது இல்லையா அது அப்படிங்கிற மாதிரி. என் ஹஸ்பண்ட் இஸ் க்ளோஸ் டு 40. ஓகே, ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த உச்சி மண்டையில் வந்து முடி வந்து குறைய ஆரம்பிச்சது, தின்னிங் ஆக ஆரம்பிச்சது. அந்த டைமில் அவர் வந்து யூஸ் பண்ணார் அண்ட் அந்த தின்னிங் வந்து அப்படியே நின்றுருச்சு. அந்த அளவுக்கு தான் இன்னுமே இருக்குது, அந்த 7-8 months முன்னாடி இருந்த மாதிரி. ஸோ ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட். ஓகே, சரிப்பா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களே, ஆனால் நீங்கள் ஓகே, பிஃபோர் ஐ கோ டு தட் பாயிண்ட், நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் கெமிக்கல் ஸ்மெல் வரும். ரொம்ப வந்து இது ஃப்ராக்னன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ தட் இஸ் ஒன் திங், சில பேருக்கு பிடிக்காது. பட் அந்த ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்காது. வாஷ் பண்ண உடனே அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடும். ஓகே, ஓகே, நவ் கம்மிங் பேக் டு தட் பாயிண்ட். எதுக்குப்பா நீங்கள் வந்து இவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களே, நீங்கள் ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இஃப் ஐ ஹாவ் டு டெல் யூ வெரி எக்ஸ்பிளிசிட்லி, இந்த ஷாம்பூ பாட்டில் நான் வீக்லி வந்து 3 times ஹேர் வாஷ் பண்ணுவேன். நார்மலாகவே எவ்ரி ஆல்டர்னேட் டே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். இஃப் ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் ஷாம்பூ, தென் இந்த ஷாம்பூ வந்து எனக்கு மேக்ஸிமம் 6 to 7 வாஷஸ்க்கு மேலே வராது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். லைக் ஓகே, இல்லை இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஐ ஹாவ் ஸ்டக் டு மை சன்சில்க். அண்ட் இன்னுமே வந்து எனக்கு சன்சில்க்கை விட ஒரு பெட்டர் ப்ராடக்ட் வந்து என் ஹேர் வந்து சூட் ஆகிற மாதிரி எனக்கு கிடைக்கல. அண்ட் ஐ ஹவ் நாட் ட்ரைடு திஸ் ப்ராடக்ட் ஈவன் ஒன்ஸ். ஓகே, பட் திஸ் இஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட் ஃபார் மென். லைக் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது, என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. Yeah, bye. Until we meet up in the next video. Bye bye.